Hi students, நம்ம வந்து already expansion in solids அதில் உள்ள different types அதாவது linear expansion, superficial expansion, cubical expansion இது எல்லாமே ஃபுல்லா முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா expansion in liquids. ஓகே, ஸோ சாலிட், லிக்விட், கேஸ் இது மூணையும் கம்பேர் பண்ணும்போது ஸோ சாலிடோட லிக்விட் வந்து அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும், லிக்விட் வந்து கேஸ் அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் லிக்விட்ஸ்ல வந்து எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸ்பான்ஷன் லிக்விட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்துட்டு ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது அந்த லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறது வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட்ஸ் இல்லையா. புரியுதா? ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம், ஸோ அதுக்கு அந்த லிக்விட் வந்து எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது, தட் இஸ் தி எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட்ஸ். பட் லிக்விடை மட்டும் நம்மளால ஹீட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதை வந்து ஒரு கண்டெய்னர்ல எடுத்துதான் நம்மளால ஹீட் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா. சோ அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், அந்த கண்டெய்னரும் சேர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா. சோ அப்ப அதை வந்துட்டு நான் ஒரு ரியல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நான் கொடுக்குற ஹீட் எனர்ஜிக்கு இந்த லிக்விட் வந்து இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இது வந்துட்டு கரெக்டா நான் எவ்வளவு ஹீட் எனர்ஜி கொடுத்துருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம சொன்னாதான் அது கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் இல்லையா. சோ எந்த கண்டெய்னர் இல்லாம நம்ம சொன்னாதான் அது கரெக்ட் எக்ஸ்பான்ஷன். பட் கண்டெய்னர் யூஸ் பண்ணும்போது அந்த நம்ம கொடுத்த ஹீட் எனர்ஜிக்கு அந்த பாதி ஹீட் எனர்ஜி வந்து அந்த கண்டெய்னருக்கு போயிருது. சோ மீதி தான் வந்துட்டு என்ன ஆகுது, அந்த லிக்விட்க்கு போகுது. அப்போ அந்த ஹீட் எனர்ஜி அந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணிட்டாங்க. சோ இதை வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட்ஸ்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு என்ன நேம் கொடுக்க போறோம் அதான் இங்க பார்க்க போறோம். சரியா. சோ இங்க டூ டைப்ஸா பிரிக்கிறோம் இந்த எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட்ஸ். என்னன்னா ரியல் எக்ஸ்பான்ஷன், இன்னொன்னு வந்துட்டு அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். அப்பேரண்ட் அப்படின்னாலே ஒரு மாயை. சோ அது வந்து ஒரிஜினல் கிடையாது, ரியல் எக்ஸ்பான்ஷன் கிடையாது. ஓகே. சோ அப்ப ரியல் எக்ஸ்பான்ஷன்னா என்ன அப்படின்னா சோ எந்த கண்டெய்னரும் இல்லாம அந்த லிக்விட் மட்டுமே ஹீட் ஆகுறதா வந்துட்டு ரியல் எக்ஸ்பான்ஷன். ஓகே. சோ ஹீட்டிங் த லிக்விட் டைரக்ட்லி வித்தவுட் த கண்டெய்னர். ஓகே. சோ என்ன பண்றோம், லிக்விட ஹீட் பண்றோம், டைரக்டா ஹீட் பண்றோம், எந்த கண்டெய்னரும் இல்லாம. ஓகே. சோ ஹீட்டிங் த லிக்விட் டைரக்ட்லி வித்தவுட் எனி கண்டெய்னர். ஓகே. சோ அதான் வந்துட்டு ரியல் எக்ஸ்பான்ஷன். பட் அது சாத்தியமானா கண்டிப்பா கிடையாது. நம்ம வந்து ஒரு லிக்விட வந்து ஒரு கண்டெய்னர்ல எடுத்து அதை தான் வந்து நம்மளால ஹீட் பண்ண முடியும். ஓகே. சோ அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன ஆயிருதுன்னு பாருங்க. இப்போ நம்ம ஒரு பீக்கர் எடுத்து ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கோம். ஓகே. சோ அந்த கண்டெய்னர்ல நம்ம லிக்விட் ஃபில் பண்ணிருக்கோம். ஓகே. சோ இப்போ என்ன ஆகுது, இதை நம்ம வந்து ஹீட் பண்றோம். சோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த எனர்ஜி, ஹீட் எனர்ஜி வந்து பாதி இந்த கண்டெய்னருக்கு போயிருது. ஓகே. சோ இந்த கண்டெய்னரை ஹீட் பண்றதுக்கு போயிருது. அதுக்கப்புறம் தான் இந்த லிக்விட் வந்து ஹீட் ஆகுறாங்க. புரியுதா? சோ ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், இந்த கண்டெய்னர்ல உள்ள ஆட்டம்ஸ் தான் நம்மளுக்கு வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். எடுத்த உடனே இந்த ஹீட் நம்ம ஹீட் கொடுத்த உடனே லிக்விட்க்கு ஒர்க் நடந்துராது இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் இந்த கண்டெய்னர் உள்ள ஆட்டம்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அவங்க தான் அந்த எனர்ஜி என்ன பண்ணுவாங்கன்னா லிக்விட்ல உள்ள மாலிகூல்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே. சோ அதுக்கப்புறம் தான் இங்க வந்து நல்லா உனக்கு சூடாகி இந்த லிக்விட் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. சோ அந்த ப்ராசஸ் வந்து செகண்டா தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துருது, இந்த கண்டெய்னர் சூடாகிற வேலை தான் ஃபர்ஸ்ட் நடக்குது. செகண்ட் தான் இந்த லிக்விட் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகுது. ஓகேவா. சோ அப்ப இந்த லிக்விட் ரைஸ் வந்து நான் ரியல்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு கூட இந்த எக்ஸ்பான்ஷன் கண்டெய்னரோட எக்ஸ்பான்ஷனும் நடந்திருக்கு. ஓகே. அப்ப இந்த எக்ஸ்பான்ஷன் நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் சொல்ல போறோம். ஓகே. அதுவும் எப்படி சொல்றோம் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் லிக்விட் இருக்கு, இந்த லிக்விடோட லெவல் பாத்தீங்கன்னா L1. ஓகே. இப்போ இதை நம்ம ஹீட் பண்ணதுமே இந்த கண்டெய்னர் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா. சோ இது எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த வாட்டர் லெவல் என்ன பண்ணிரும், நம்மளுக்கு கொஞ்சம் இறங்கிடும் இல்லையா. சோ புரியுதா? ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணும்போது லிக்விட் எனக்கு இன்னும் ஹீட் ஆகல, அந்த கண்டெய்னர் மட்டும்தான் ஹீட் ஆயிருக்கு. அண்ட் அந்த கண்டெய்னர் ஹீட் ஆகி நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆனதும் இந்த லிக்விட் லெவல் அந்த லிக்விட் ஹீட் ஆகல, பட் அந்த லெவல் என்ன ஆயிரும், நம்மளுக்கு கொஞ்சம் கீழே இறங்கிரும். ஓகே. ஏன்னா அந்த பாத்திரம் இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு பெருசாயிடுச்சு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வாட்டருடைய லெவல் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. சரி. அப்ப அந்த லெவல் வந்து இப்போ இவ்வளவு வந்து எனக்கு கம்மி ஆயிடுச்சு. சோ இதை வந்துட்டு L2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே. இதுக்கப்புறம் தான் எனக்கு இப்ப கண்டெய்னர் சூடாயிருச்சு.
சூடாகி எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, வாட்டர் லெவலும் கீழே இறங்கிருச்சு. இனிதான் வந்து லிக்விட்க்கு எனக்கு வேலையே நடக்க ஆரம்பிக்குது. ஓகே, சோ லிக்விட் சூடாகி எனக்கு என்ன ஆகுது, லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. சோ அது வந்து L3. ஓகே, அப்ப இதுல அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன்ங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா, it is expansion of the liquid but without considering the container expansion. Okay, so container expansion வந்து நம்ம consider பண்ண கூடாது. Okay, without considering the container expansion. Okay, so இங்க container expansion எது? So container expand ஆனனால இந்த வாட்டர் லெவல் வந்து L2 க்கு இறங்குச்சு. இதுதான் எனக்கு container expand ஆனனால நடந்த ஒரு வேலை. ஓகே, so L2 இந்த வேலையை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, so அப்போ apparent expansionங்கிறது எது அப்படின்னா இந்த L3 minus L1. ஓகே, புரியுதா? இந்த L1 ல இருந்து L3 க்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு, இதுதான் வந்துட்டு apparent expansion. புரியுதா? So real expansion அப்படின்னா heating the liquid. So liquid heat பண்றோம் without container, அதுதான் real expansion. Apparent expansion னா expansion of the liquid but without considering the container expansion. அப்ப L2 ஏன் கட் பண்ணிருக்கோம் தெரியுதா? நமக்கு container expand ஆனப்ப நடந்த வேலை அதுதான். ஓகே, சோ அத கட் பண்ணிரோம் நம்ம. அப்ப L3 minus L1 தான் apparent expansion. புரியுதா? ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா coefficient of real expansion and coefficient of apparent expansion. என்ன பார்க்க போறோம்? coefficient of real expansion and coefficient of apparent expansion. ஓகே, சோ இதுக்கு நம்ம எதை எடுத்துக்கிறோம், நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம coefficient of volumetric expansion or coefficient of cubical expansion இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். அது என்ன ஃபார்முலா உங்களுக்கு? so it is nothing but delta V divided by V0 into delta T இல்லையா? so இது என்ன ஃபார்முலா? coefficient of volumetric expansion or cubical expansion. so இந்த ஃபார்முலா என்ன மீன் பண்ணும் நம்மளுக்கு? so நம்ம வந்து எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து யூனிட் வால்யூம் எடுக்கிறோம், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து 1 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும். அப்படி இந்த ரெண்டு கண்டிஷன்ல இருக்கும்போது அந்த இடத்துல அந்த சப்ஸ்டன்ஸ்ல என்ன இன்க்ரீஸ் இன் வால்யூம் இருக்கு, அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ இதே வந்து நம்ம எப்படி டெஃபினிஷன்ல எழுதணும்? சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் cubical expansion or volumetric expansion is defined as ratio of increase in volume. So increase in volume of the liquid per degree rise in temperature. So per degree rise in temperature to its unit volume. இதுதான் நம்ம டெஃபினிஷனா எழுதணும். ஓகே, ஏன் மிஸ் இந்த டெஃபினிஷனை திரும்ப ரீகால் பண்றேன் அப்படின்னா இது தெரிஞ்சுச்சுன்னா நீ ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் மிஸ் சொல்றேன். ரேஷியோ ஆஃப் increase in volume இத வச்சு எழுதிரலாம்ல, ratio of increase in volume of the liquids per degree rise in temperature to its unit volume. இதுதான் வந்துட்டு இந்த definition. so real expansion அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதேதான். ஓகே, so இதே கண்டிஷன் தான் அப்ளை பண்றோம். இங்க real increase in volume of a liquid. ஓகே, so அந்த இன்க்ரீஸோட என்ன மட்டும் தான் சேர்க்கிறோம், real increase. ஓகே, so real increase real expansion என்னன்னு தெரியும். so just liquid மட்டும் ஹீட் பண்றது without the container. ஓகேவா? so அப்ப இதே டெஃபினிஷனை நீ எப்படி மாத்தி எழுதிக்கலாம்னா ஒரு தடவை படிச்சிட்டேன்னா நீ அடுத்து எப்படி எழுதிக்கலாம்? இத is defined as coefficient of real expansion is defined as the ratio of real increase in volume of liquid per degree rise in temperature to its unit volume. அவ்வளவுதான். ஓகே, எது மட்டும் தான் ஆட் பண்றீங்க? ரியல்ங்கிறது மட்டும் தான் ஆட் பண்றீங்க. உங்க புக்ல ரியல் ரைஸ் இன் வால்யூம் கொடுத்திருப்பாங்க, ரைஸ் இன்க்ரீஸ் எல்லாமே ஒண்ணுதான் இல்லையா? சோ ரியல்ங்கிறது மட்டும் தான் ஆட் பண்றீங்க. அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு என்னது உனக்கு? ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன மட்டும் தான் போடணும்? அப்பேரண்ட். சோ அப்பேரண்ட் இன்க்ரீஸ் அப்பேரண்ட் ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு மிஸ் சொல்லி தந்தேன். அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன்னா என்னன்னு மிஸ் சொல்லி தந்தேன். ஓகேவா?
சோ அப்ப அந்த apparent increase in volume of liquid இத ஃபுல்லா எழுதிக்க வேண்டியதான். புரியுதா? சோ ஒரு 2 லைன்ஸ் நீ படிச்சேனா நீ வந்து நிறைய क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகேயா? சோ லீனியர் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷனுக்கு இதே தான் எழுதுறோம். பட் என்ன எழுதுவோம்? இன்க்ரீஸ் இன் லென்த் எழுதுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம் இல்லையா? இங்க லென்த் எழுதுவோம், இந்த இடத்துல லென்த் எழுதுவோம். இதே ஏரியல் எக்ஸ்பான்ஷன்னா என்ன எழுதுவோம்? இது இந்த ரெண்டு இடத்துலயும் ஏரியான்னு மாத்திக்கிடுவோம். வால்யூம் எக்ஸ்பான்ஷன்னா இந்த ரெண்டு இடத்துலயும் வால்யூம்னு போடுவோம். ரியல் எக்ஸ்பான்ஷன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் ரியல் ஆட் பண்ணி விடணும். அப்பேரண்ட்னாலும் இந்த ஒரு இடத்துல அப்பேரண்ட். சோ இத மட்டும் படிச்சீங்கன்னா நிறைய நீங்க ஈஸியா மத்த இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். எதுக்கு பர்டிகுலரா இந்த ஃபார்முலாவை நம்ம கன்சிடர் பண்ணி இதை எழுதணும், எதுக்கு எக்ஸாம்பிளா இதை எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஓகே, ஏன் நம்ம லீனியர் எக்ஸ்பான்ஷன் பார்த்திருக்கோம், ஏரியல் எக்ஸ்பான்ஷன் பார்த்திருக்கோம், எதுக்கு வால்யூம் எக்ஸ்பான்ஷன் மட்டும் இதுல நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, இப்ப லிக்விட் எக்ஸ்பான்ஷன்ல வந்துட்டு லிக்விட் வந்து லென்த் வைஸ், இப்ப லீனியர்னா என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ் இன் இட்ஸ் லென்த். சோ அந்த லிக்விட் வந்து லென்த் வைஸா எக்ஸ்பேண்ட் ஆகும் நம்மளால சொல்ல முடியுமா? இல்லைன்னா சூப்பர்ஃபிஷியல் என்ன அர்த்தம்? ஏரியா வைஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுறது. சோ லிக்விட் வந்து ஏரியால இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. சோ லிக்விட் வந்து நீ எந்த கண்டெய்னர்ல எடுக்கிறியோ அந்த கண்டெய்னருக்கு தகுந்த மாதிரி இடத்த ஆக்குபை பண்ணிக்கணும். இப்போ நீ ஒரு நேரோ டியூப்ல நீ அந்த லிக்விட் எடுத்தேன்னா அந்த லிக்விட் நேரோவாவே உனக்கு ஆக்குபை பண்ணிக்கணும். ஒரு அகன்ற ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லிக்விட் வந்து ஆக்குபை பண்ணிக்கணும். சோ அப்போ வால்யூம்னா என்ன? ஹவு மச் ஸ்பேஸ் தட் லிக்விட் டேக்ஸ் இன் த கண்டெய்னர் இல்லையா? சோ அப்ப நீ ஹீட் பண்ணும்போது உனக்கு எது இன்க்ரீஸ் ஆகும்? வால்யூம் தான் இன்க்ரீஸ் ஆகும். சோ நம்ம இந்த வால்யூம் எக்ஸ்பான்ஷனை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம், நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? புரியுதா? அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் யூனிட் என்ன? அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் ரெண்டுக்குமே யூனிட் என்னதான் உனக்கு? K இன்வர்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி இதை நிறைய தடவை பார்த்துட்டோம். சோ லீனியர் எக்ஸ்பான்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் எல்லாத்துக்குமே உனக்கு வந்து K இன்வர்ஸ் 1 தான். பிகாஸ் இங்க நீ இப்போ ரியல் இன்க்ரீஸ் இன் வால்யூம் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப என்னோட யூனிட் என்னதான் உனக்கு வருது? m மீட்டர் கியூப் டிவைடட் பை இதனுடைய யூனிட் வந்து மீட்டர் கியூப் இன்டு இதனுடைய யூனிட் வந்து கெல்வின் இல்லையா? டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின். சோ இது ரெண்டு கேன்சல் ஆகும். சோ யூ கெட் 1 by K or K inverse. சோ இது ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம் இல்லையா? சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷனுக்கும் K இன்வர்ஸ் தான், அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனுக்கும் K இன்வர்ஸ் தான். புரியுதா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.